நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த செகண்ட் ஆர்டரை யூஸ் பண்ணி ஒரு சில மாலிகுல்ஸ்க்கு எப்படி நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கண்டுபிடிக்க போகிறோம், எம்ஓ தியரி யூஸ் பண்ணி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், N2 மாலிகுல்ஸ். N2 மாலிகுல்ஸ் வந்து கொஸ்டின் நிறைய டைம் கேட்குறாங்க. அப்போ N2 மாலிகுல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்னா, ஒரு நைட்ரஜன் ஆட்டமோ இன்னொரு நைட்ரஜன் ஆட்டமோ கம்பைன் ஆகி தான் நமக்கு N2 மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ இந்த N2 மாலிகுல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நைட்ரஜன் ஆட்டமுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p3. ஏன் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 7. இப்போ பாருங்க 2 2 4 4 + 3 7. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஆட்டம் யாரு? நைட்ரஜன் ஆட்டம். அவங்களுக்கும் அதே தான் சேம் வரும். அப்போ ஓவராலாக நீங்கள் எலக்ட்ரானை கவுண்ட் பண்ணீங்கன்னா 14 எலக்ட்ரான்ஸ் வராங்க. 14 எலக்ட்ரான்ஸ் வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் யூஸ் பண்ணணுமா செகண்ட் ஆர்டர் யூஸ் பண்ணணுமா? செகண்ட் ஆர்டர் யூஸ் பண்ணணும். அப்போ செகண்ட் ஆர்டர் அப்படிங்கிறப்போ என்ன வந்துருவாங்க? சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s, சிக்மா 2s, சிக்மா ஸ்டார் 2s. இப்போ தான் நம்ம நல்லா நோட் பண்ணணும். இப்போது ஃபர்ஸ்ட் ஆர்டராக இருந்தால் சிக்மா 2pz இங்கே வந்திருப்பாங்க. சிக்மா 2pz. ஓகேவா? சிக்மா 2pz வந்திருப்பாங்க. ஓகேவா? அதுவே செகண்ட் ஆர்டருங்கிறதுனால சிக்மா 2pz பின்னாடி போயிட்டாங்க. அப்போ பை 2bxும் பை 2by முன்னாடி வந்துருவாங்க. அதுக்கப்புறமா தான் அது சிக்மா 2pz வரும். அதுக்கு அடுத்தது பை ஸ்டார் 2px, பை ஸ்டார் 2py, சிக்மா ஸ்டார் 2pz வந்துருவாங்க. ஓகேவா? நம்ம கிட்ட பாருங்க 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த எலக்ட்ரான்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபில் பண்ண போறோம் ஆர்பிட்டால்ஸ்ல. எந்த ஆர்பிட்டால்ஸ்ல? மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ்ல ஃபில் பண்ண போறோம். அப்போ இங்க 2 4 6 8 9 10 11 12. ஓகேவா? அப்படிதான் ஃபில் பண்ணணும். ஓகேவா? இப்போ 12 ஃபில் பண்ணிட்டோமா, அதுக்கப்புறமா 14th எலக்ட்ரான் இங்கே வந்துருவாங்க. நல்லா கவுண்ட் பண்ணி பாருங்க. 2 4 8 2 4 6 8 10 12 14. ஓகேவா? 14 எலக்ட்ரான் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ பாருங்களேன், எல்லாமே பேட். அப்போ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன வரும்? இப்போ பாருங்க, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்க. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்னது? டயாமேக்னெட்டிக். அடுத்து என்ன பார்க்குறோம்? பாண்ட் ஆர்டர் என்ன ஃபார்முலா? NB - Na/2 அப்படிங்கிற பாண்ட் ஆர்டர் பாருங்க. 2 4 6 8 10 மைனஸ் ஆன்டிபாண்டிங் 2 4. ஓகேவா? டிவைட் பை 2. அப்போ 6 டிவைட் பை 2 = 3. பாண்ட் ஆர்டர் எவ்வளோ? 3. பாண்ட் ஆர்டர் நமக்கு 3 வந்துட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஆனால் N2 மாலிகுல் எடுத்துட்டேன். ஓகேவா? மாலிகுல் யாரு? N2 மாலிகுல் எடுத்துட்டேன். ஓகேவா? அவங்களுடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்னது? டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. அவங்களுடைய பாண்ட் ஆர்டர் என்ன வந்துச்சு? உங்களுடைய பாண்ட் ஆர்டர் நமக்கு என்ன கிடைச்சிச்சு? 3 கிடைச்சிருக்கு. பாண்ட் ஆர்டர் 3 நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா N2+ கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? N2+ நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். N2+ என்ன பண்ணுவோம்? ஏற்கனவே நம்ம ஃபில் பண்ணிக்கிற எலக்ட்ரான் வந்து லாஸ்ட் ஆர்பிட்லேருந்து ஒரு எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். அப்போ இங்கே 2 இருக்கா, என்ன வந்துடும்? 1 வந்துடும். அப்போ 2 இருந்துச்சு, இப்போ 1 வந்துருச்சு. 1 வந்தாவே இப்போ இங்கே பேர் ஆகலை, இங்கே சிங்கிள் எலக்ட்ரான் வந்துட்டாங்க. அப்போ என்ன மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி? பாராமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியா? இப்போ லாஸ்ட் எலக்ட்ரான் எங்கேருந்து ரிமூவ் ஆயிருக்கு? பாண்டிங்லேருந்து ரிமூவ் ஆயிருக்கு. அப்போ இங்கே என்ன வந்துடணும்? 9 - 4 வந்துடும். 9 - 4 வரணும். அப்போ பாருங்க 2 4 6 8 9. 9 - 4 என்ன வந்துருவாங்க நமக்கு? 5/2 வந்துடும். 5/2 நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 2.5 வேல்யூ கிடைக்கும். 2.5 அப்படிங்கிற பாண்ட் ஆர்டர் கிடைக்கும். அப்போ என்ன வந்துடுங்க? 2.5 கிடைச்சிடும். அடுத்து நான் N2+ போட போகிறேன். N2+. 2+னா இன்னொரு எலக்ட்ரான் லாஸ் ஆகுமா? அப்போ இந்த எலக்ட்ரானும் லாஸ் ஆகிடும், லாஸ்ட் எலக்ட்ரான். இப்போ பாருங்க, எல்லாமே பேர் வைக்கிறாங்களா? அப்போ என்ன வந்துருவாங்க? இவங்க டயாமேக்னெட்டிக் வந்துருவாங்க. ஓகேவா? மேக்னெட்டிக் பார்த்தாச்சு. அடுத்தது பாண்ட் ஆர்டர் பார்க்க போகிறோம். இப்போ லாஸ்ட்டாக ரிமூவ் ஆனதும் பாண்டிங்லேருந்து தான் ரிமூவ் ஆயிருக்கு. ஏற்கனவே 9 இருக்கா? அப்போ என்ன வந்துடும்? 8 - 4/2 வந்துருவாங்க. அப்போ என்ன கிடைச்சோம் நமக்கு? 2/2 வந்துருவாங்க. 4/2 வந்துடும். ஓகேவா? 8 - 4 4/2 கிடைச்சிடும். அப்போ நமக்கு என்ன கிடைச்சிடும்? பாண்ட் ஆர்டர் 2 வந்துருவாங்க. பாண்ட் ஆர்டர் 2 கிடைச்சிடும். இப்போ பாண்ட் ஆர்டர் இங்கே 2 வந்துருவாங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா N2- எடுக்க போகிறேன். N2-னா ஃபஸ்ட்டு N2க்கு நீங்கள் போட்டுக்கோங்களேன். N2க்கு என்ன வரும்? 14 எலக்ட்ரான்ஸ். 2 4 6 8 10 12 14 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? 14 எலக்ட்ரான்ஸ் நாம் எடுத்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு N2- அப்படிங்கிறப்போ அப்படின்னு சொல்கிறப்போ என்ன பண்ணணும்? இன்னொரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஃபில் ஆகிடுச்சு இந்த ஆர்பிட்டால். அப்போது அடுத்த எலக்ட்ரான் இங்கே தான் ஃபில் ஆகும். பை ஸ்டார்
2pxல ஃபில் ஆகும். இப்போ பாருங்களேன், நமக்கு 14 எலக்ட்ரான்ஸா, இப்போ 15th எலக்ட்ரான் எங்கே வந்துருவாங்க, இங்கே வந்துருவாங்க. ஏன் நம்ம 15ஆவதா ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணுறோம் எக்ஸ்ட்ராவா, இது N2 மைனஸ்ங்கிறப்ப ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணணும். அந்த எலக்ட்ரான் இங்கே ஆட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, ஒரு எலக்ட்ரான் சிங்கிள் எலக்ட்ரான் வந்துருச்சா, சிங்கிள் எலக்ட்ரான் வந்துட்டாலே இவங்க பேராமேக்னெட்டிக்ல வந்துருவாங்க. ஓகேவா? இப்போ மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் பார்க்கணும். ஓகேவா? அப்போ 2 4 சரி, மேக்னெட்டிக் மூவ்மெண்ட்ல பாண்ட் ஆர்டர் பார்க்கணும். 2 4 6 8 10. ஓகேவா? அப்போ அது 10 மைனஸ் ஆன்டி பாண்டிங்கில் 2 4 இங்கே ஒன்று 5. அப்போ 10 மைனஸ் 5 டிவைட் பை 2 என்ன வந்துடும், நமக்கு 5 டிவைட் பை 2 வந்துடும். கேன்சல் பண்ணிங்கன்னா 2.5 கிடைச்சிடும். 2.5. அப்போ என்ன கிடைக்குது, திரும்ப பாருங்க 2.5 கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், N2 2 மைனஸ்க்கு பார்க்கணும். N2 2 மைனஸ்க்கு பார்க்குறப்போ ஏற்கனவே N2 மைனஸ்க்கு ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணிக்கிறோமா, இன்னொரு எலக்ட்ரான் ஆட் பண்ணணும். இங்கே ஆட் ஆகணும், இங்கே ஆட் பண்ணக்கூடாது, இங்கே தான் ஆட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, திரும்ப நமக்கு இன்னொரு எலக்ட்ரான் சிங்கிள் எலக்ட்ரானாக வராங்க. ஓகேவா? அப்போ டேரக்டாக ஆகிடும், பேராமேக்னெட்டிக் போயிடுவாங்க. மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் பாருங்கள், ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துக்கிறோம், 10 மைனஸ் 5 பார்த்தோமா. இப்போது மைனஸில் அப்போது ஆன்டி பாண்டிங்கில் இன்னொன்று ஆட் இருக்குது. அப்போது 10 மைனஸ் 6 டிவைட் பை 2 வந்துருவாங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 4 டிவைட் பை 2 கிடைக்கும். அப்போ 2 அப்படிங்கிற பாண்ட் ஆர்டர் கிடச்சிரும். அப்போ நமக்கு 2 அப்படிங்கிற பாண்ட் ஆர்டர் கிடச்சிரும். ஓகேவா? அப்போது அந்த லாஸ்ட் ஒன் பாருங்களேன், N2 2 மைனஸ் அப்படின்னா N2க்கு 14 எலக்ட்ரான்ஸ், 2 மைனஸ்னா இன்னும் 2 எலக்ட்ரான் ஆட் பண்ணும். அப்போ 16 எலக்ட்ரான் வந்துருமா. 16 எலக்ட்ரான் யாருடையது, ஆக்சிஜன் உடையது. அதான பார்த்தோம், ஆக்சிஜன் அப்படிங்கிறது பாராமேக்னெட்டிக்கு பாண்ட் ஆர்டர் 2ன்னு சொல்லி பார்த்துருப்போம் O2க்கு ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ. அப்போ N2 2 மைனஸ் அப்படிங்கிறது ஆக்சிஜன் மாதிரி 16 எலக்ட்ரான் வச்சுக்கிறாங்க, 16 எலக்ட்ரான் வச்சுக்கிறாங்க. அதனால அவங்களுக்கும் பாண்ட் ஆர்டர் என்ன வந்துடும், அங்கே என்ன வந்துச்சோ அது அப்படியே வருவாங்க. ஓகேவா? அப்போ 16 அப்படின்னு சொல்லக்கூடிய O2க்கு என்ன வந்துச்சோ பாராமேக்னெட்டிக்கு பாண்ட் ஆர்டர் 2 வந்துச்சா, அதே வேல்யூ தான் இங்கேயும் கிடச்சிருக்கு பாருங்க. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு மாலிகுல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஓகேவா, ஒரு மாலிகுல் டவுட் வரும் என்னன்னா, N2 2 மைனஸ்னா 16 எலக்ட்ரான் வருது. ஓகேவா? அப்போது இந்த ஆர்டர் தானே யூஸ் பண்ணணும், 16 எலக்ட்ரான் வந்துட்டாங்களா, ஏன் இந்த ஆர்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது N2 மாலிகுல் பாருங்க, N2 மாலிகுல் இதில் தான் வருவாங்க. அதில் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் நாம தான் சார்ஜ் வரப்போ தான் எலக்ட்ரான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போது இந்த ஆர்டர் தான் நம்ம போடணும். ஓகேவா? சரி, அப்போது ஒரு மாலிகுல் கொடுத்துட்டாங்கன்னா அந்த மாலிகுலுக்கு நம்ம என்ன பண்ணணும், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியும் பாண்டரை கண்டுபிடிக்க போகிறோன்னா, அந்த மாலிகுலுடைய எலக்ட்ரானை வச்சுட்டு அவங்க ஃபஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டரா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணால் ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி பாருங்கள், H2B2 C2 N2லாம் ஈஸியாக இருக்கும். CONO வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சேம் கான்செப்ட் தான். இப்போ CO மாலிகுல் கொடுக்குறாங்கன்னா கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் 6, ஆக்சிஜனுக்கு 8. அப்போ மொத்தமாக எழுதுகிறோம் 14 எலக்ட்ரான்ஸ். 14 எலக்ட்ரான்ஸ் யாருடையது, நைட்ரஜன் உடையது. ஓகேவா? அப்போ நைட்ரஜனுக்கு என்ன கிடைக்கணுமோ அது அப்படியே கிடைச்சிருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த MO தியரி சொல்ல போகிறேன். ஓகேவா? MO தியரி இந்த கான்செப்ட் வச்சு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா எந்த மாலிகுல் கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். MO தியரி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் அப்படிங்கிறதுல ஆட்டமுக்கு நம்ம பார்ப்போமா, இந்த 1s 2s 3s அப்படிங்கிறதுல யாரு, அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ். ஒரு ஆட்டமில் எலக்ட்ரான் எங்கே ஃபில்லாக இருக்கும், அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸில் ஃபில்லாக இருக்கும். அதுவே ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸில் எலக்ட்ரான் எங்கே ஃபில்லாக இருக்குன்னா, மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸில் எலக்ட்ரான் ஃபில்லாக இருக்கும். ஓகேவா? இங்கே இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸை நம்ம 2 டைப்பாக சொல்கிறோம். ஒன்று பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ், இன்னொருத்தங்க ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ். ஓகேவா? இந்த பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸை விட ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸுக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஓகேவா? அப்போது ஒரு ஆட்டமில் நியூக்ளியஸுடைய சரௌண்டிங்கில் எலக்ட்ரான் எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும், ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு மாலிகுல்ல அவங்களுடைய மாலிகுல் அப்படிங்கிறப்ப 2 or more ஆட்டம்ஸ் இருக்கும். அப்போ 2 or more நியூக்ளியஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த நியூக்ளியஸுடைய ஸ்பேஸில் எலக்ட்ரான் எங்கே ஃபில்லாக இருக்கும், மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸில் எலக்ட்ரான் ஃபில்லாக இருக்கும். ஒரு ஆட்டமில் எலக்ட்ரான் நியூக்ளியஸுடைய சரௌண்டிங்கில், ஒரு அணுக்கருவனுடைய சரௌண்டிங்கில் சுற்றுப்புறத்தில் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸில் எலக்ட்ரான் பிரச்சனை இருக்கும். அதுவே ஒரு மாலிகுல்ல இங்கே கிளஸ்டர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும், அதில் 1 or more நியூக்ளியஸ் இருக்கும். அந்த 1 or more நியூக்ளியஸுடைய சரௌண்டிங்கில் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸில் எலக்ட்ரான் ஃபில்லாக இருக்கும். ஓகேவா? அப்போது அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகி தான் நமக்கு மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகிறப்ப தான் நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த கான்செப்ட் தான் MO தியரி அப்படிங்கிறது. ஓகேவா? ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால் இன்னொரு அட்டாமிக் ஆர்பிட்டால் கம்பைன் ஆகிறப்போ ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகும். அட்டாமிக் ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் அந்த அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸில் பிரச்சனையாக இருக்கும். ஆட்டமில் எலக்ட்ரான் எங்கே இருக்கும், அட்டாமிக் ஆர்பிட்டால் இருக்கும். ஒரு மாலிகுல்ல எலக்ட்ரான் எங்கே இருக்கும், மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸில் இருக்கும். இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் 2 வகையாக பார்க்குறோம்.
பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலை விட ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலுக்கு எனர்ஜி அதிகம். ஓகேவா? ஒரு ஆட்டம்ல எலக்ட்ரான் எங்க இருக்கும்? நியூக்ளியஸ் உடைய சரௌண்டிங்ல அதோடைய ஆர்பிட்டால எலக்ட்ரானை பார்க்க முடியும் நம்மளால. ப்ராபபிலிட்டி, எலக்ட்ரானுடைய ப்ராபபிலிட்டி அங்க இருக்கும். அதுவே ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டால எலக்ட்ரான் எங்க இருக்கும்? ஒன் ஆர் மோர் நியூக்ளியஸ் உடைய சரௌண்டிங்ல மாலிகுலர் ஆர்பிட்டால எலக்ட்ரானை நம்ம பார்க்க முடியும். இதுதான் நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டாலுடைய தியரி நம்ம பார்க்குறோம். எம்ஓ தியரி நம்ம சொல்லுவோம், அதான் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி நம்ம சொல்றோம். ஓகேவா? அப்போ இந்த கான்செப்டோட இந்த யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? இந்த யூனிட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாண்ட் பாராமீட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கெமிக்கல் பாண்டிங்கில் பாண்ட் பாராமீட்டர்ஸ், பாண்ட் ஆர்டர், பாண்ட் ஆங்கிள், பாண்ட் லென்த்து, டைஃபோல் மூவ்மெண்ட், இதில் வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் இல்லையா, லூயிஸ் கோசல் கான்செப்ட்லேருந்து லூயிஸ் ஸ்ட்ரக்சர் கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த விஎஸ்இபிஆர் தியரி, ஜாமெட்ரி எப்படி கண்டுபிடிக்கிறோம், ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். பாண்ட் பேர் லோன் பேர் கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து அந்த தியரியை விட எங்கே அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஒரு ஜாமெட்ரி கண்டுபிடிக்கிறதா. ஒரு மாலிகுல் கொடுத்துட்டு அதுக்கு என்ன ஜாமெட்ரி வரும், அப்படின்னா அந்த மாலிகுலுடைய சென்டர் ஆட்டமில் எத்தனை பாண்ட் பேர் லோன் பேர் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி இல்லைனா பாண்ட் பேர் லோன் பேர் அவங்க கொடுத்துட்டு என்ன ஜாமெட்ரி வரும்னு கேட்பாங்க. ஓகேவா? அப்படி இல்லைனா அவங்கள ஒரு ஜாமெட்ரி கொடுத்துருப்பாங்க, அந்த ஜாமெட்ரிக்கான மாலிகுல் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா தான் இந்த எம்ஓ தியரி. எம்ஓ தியரியில் ஒரு மாலிகுல் கொடுத்துட்டோ, அதாவது மாலிகுலுடைய அயான்ஸை கொடுத்துட்டோ, அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்துட்டோ அவங்களுடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன வரும், பாண்ட் ஆர்டர் என்ன வரும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கலாம். இல்லைனா அவங்களுடைய அந்த மாலிகுலுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும் அப்படிங்கிறதோட கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? அப்போது எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நம்ம இந்த டாபிக் நம்ம கிளியராக பார்க்குறப்போ, கிளியராக புரிஞ்சுக்கிறப்போ ஈஸியாக அட்டன் பண்ண முடிஞ்சிடும். ஓகே? அப்போது இந்த யூனிட் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிறது மூலிமா 2 இல்லைனா 3 கொஸ்டின் நம்ம எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப ஈஸியாக நம்ம கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு யூனிட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.